என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகியானவள் உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அம்மா காலையிலிருந்தே உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். இரவானது எப்பொழுது வரும்? இரவு நேரத்தில் என் பிள்ளையிடத்தில் சேர்க்க வேண்டிய செய்தி அல்லவா என்று அம்மா காத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது சரியான நேரம் வந்துவிட்டது. அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை இன்று நீ நிச்சயமாக உன் இல்லத்தின் வாசலில் செய்துவிட வேண்டும். அதிசக்தி வாய்ந்த இந்த அமாவாசை இரவில் என் பிள்ளை, நீ செய்கின்ற இந்த விஷயமானது உன்னுடைய எதிர்கால வம்சத்திற்கும் நீ சேர்த்து வைக்கின்ற புண்ணியமாகும். இந்த புண்ணியத்தை இன்று நீ தவற விட்டு விடாதே. என் குழந்தையே, வாழ்க்கையில் வாய்ப்புகள் என்பது சில முறை மட்டும்தான் வரும். அது கிடைக்கும் பொழுது அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு சில நாட்களாகவே இந்த வராகி உன் கண்களில் படும் பொழுதெல்லாம் உனக்கான வாய்ப்புகள் கிடைத்து கொண்டேதான் இருக்கின்றன. என் பிள்ளை, நீ அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சிகள் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லாத நல்லதொரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாகவே பௌர்ணமி, அமாவாசை திதிகளில் சில விஷயங்களை செய்யும் பொழுது அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்துவிடும். அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தை, இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்குள் வருகின்ற ஒவ்வொரு நேரமும் என் பிள்ளை மனதிற்குள் நிச்சயமாக சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய். அது உன்னை அறியாமலேயே உனக்குள் நடக்கின்ற விஷயம். சம்பந்தமே இருக்காது. எந்த விதமான சந்தோஷமான விஷயங்களும் அந்த நேரத்தில் நடந்திருக்காது. ஆனால் என் பிள்ளை, நீ என்னவோ திடீரென்று மனதிற்குள் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்பாய். அந்த நேரம் உன்னுடைய உடலானது புல்லரித்து விடும். அப்படியானால் அந்த நொடி இந்த வராகி உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய இல்லத்திலும் வந்துவிட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு சக்தி, நமக்கு நன்மையை தரக்கூடிய சக்தி ஒன்று நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்படி உன் வாழ்க்கையில் நான் பல முறை வந்துவிட்டேன். பல முறை உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல பதிலை நான் தந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இப்படி இந்த வாழ்க்கையில் நீ எத்தனை சூழ்நிலைகளையோ இந்த தாயானவள் என் மூலமாக கடந்து வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் நான் தருகின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சய வாக்காக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகின்றது. என் தங்கமே, இந்த தாயானவள் உன்னை அன்போடு அரவணைக்கின்றேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்காக நான் வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் சொல்கின்ற இந்த வாக்கினையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமல்லவா? அம்மா இத்தனை முறை அழுத்தி சொல்லும் பொழுதே அதில் இருக்கின்ற விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம் தாயாக இருக்கக்கூடியவள் எந்த சூழ்நிலையில் நமக்கு இந்த விஷயத்தை தருகின்றாள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். உன் வாழ்க்கை உனக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும். மாற்றங்களை வராகி கொடுப்பாள் என்பதனை உன்னால் உணர முடியும். என் பிள்ளை, இன்று இரவு நீ உறங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு துண்டு மண்ட வெல்லம் கொண்டு போய் உன் இல்லத்தின் வாசலில் வைத்து விட வேண்டும். என் பிள்ளையே, இந்த மண்ட வெல்லமானது, அதாவது இந்த சர்க்கரையானது பல சிறிய உயிரினங்களுக்கு இன்று உணவாக போகின்றது. இந்த உணவினை உண்ணக்கூடிய
அத்தனை ஜீவன்களும் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கின்றாய். என் பிள்ளையே, இங்கு அன்னதானம் வழங்குவதோ, ஒரு பெரிய இடத்தில் அனைவருக்கும் உணவு கொடுப்பது என்பதோ உன்னால் அவ்வளவு எளிதில் முடியாத காரியம். அதற்கு நிறைய பண வசதிகள் தேவைப்படும். நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் அதையெல்லாம் செய்ய முடியும். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ இது போன்ற ஒரு சிறிய விஷயத்தை செய்துவிட்டால் போதும். உனக்கு அதிகபட்சமாக ஒரு 10 ரூபாய் மட்டுமே இதற்கு செலவாகும். இதன் மூலமாக நீ மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கின்றாய். தெய்வத்தை வணங்கிவிட்டால் மட்டும் போதாதல்லவா, சில நல்ல விஷயங்களையும் அவ்வப்பொழுது செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, அப்படித்தான் இன்று இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த விஷயமும் உனக்கான புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு சரியான விஷயங்களை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கென்று இருக்கின்ற விஷயங்களை நீ விட்டுவிடக்கூடாது. சரி, இவையெல்லாம் இருக்கட்டும். என் தங்கமே, நீ இது நாள் வரையிலும் எந்த விஷயத்தை பெற முடியாமல் கடைசி வரை சென்று ஏமாந்து திரும்ப நின்று கொண்டிருக்கின்றாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார். அப்படி நீ சிந்திக்கின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு பிடிபடும். நாம் இந்த தவறை செய்திருக்கிறோமோ, அதனால் தான் நமக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கிறதோ என்று. என் குழந்தையே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மாற வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து எப்படி நீ வணங்குகின்றாயோ, அதுபோல தெய்வத்திற்கு பிடித்த விஷயங்களையும் நீ சரியாக செய்துவிட வேண்டும். நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அது உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என் தங்கமே, உன் மனது உன் வாழ்க்கையை உன் வசமாக்க துடிக்கின்றது. ஆனால் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. உண்மை என்னவென்றால் என் தங்கமே, மற்றவர்களுக்கு வேண்டியதை வழங்கும் பொழுதும், மற்றவர்கள் மனதை குளிர்விக்கும் பொழுதும், அடுத்தவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுதும், இன்னொருவரின் புன்னகைக்கு காரணமாகும் பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாமே நடக்கும் பொழுது என் பிள்ளை, சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான முழுமையான அனுபவங்களை நீ புரிந்து கொள்வாய். நல்லதை எல்லாம் நடத்தித்தர அம்மா நான் தயாராக இருக்கின்றேன். நீ என் பிள்ளையாக இருக்கும் பொழுது உன்னுடைய கவனங்கள் எப்பொழுதும் சிதறிவிடக்கூடாது. இந்த விஷயம்தான் வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை மட்டுமே நோக்கி உன்னுடைய பயணம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். வேறு எங்கும் மாறி மாறி உன்னுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து விட்டால் என் பிள்ளை, உன் வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத மாற்றங்களை கொண்டு வந்து விடுமல்லவா என் தங்கமே. அதனால் எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நீ எப்படி அனுசரித்து உன் விஷயங்களை கொண்டு செல்கின்றாயோ அதை பொறுத்து அம்மா எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன். இந்த அமாவாசை இரவு என் பிள்ளை, நீ உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புதத்தை காணப்போகின்ற இரவு. பல உயிர்களுக்கு உணவளிக்கப் போகின்ற இரவு. கண்ணுக்கே தெரியாத பூச்சிகள், உணவு கிடைக்காமல் இருக்கின்ற அத்தனை உயிர்களும் இன்று உன்னால் உணவு உண்ணப் போகின்றார்கள். இதை செய்ய மறக்காதே. அம்மா சொன்னது போல செய்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்கக்கூடிய புண்ணிய பலன்களை நீ அதிகரித்து கொண்டால் போதும். எல்லாமே உனக்கு மன மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கும், மனம் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.